விசிகவின் பனையூர் பாபு திமுக வந்து சேர்ந்ததை விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. அதுவும் என்னன்னு சொல்லி உங்களுக்கே அது காமெடியா தெரியல. விசிகவிலிருந்து ஒரு தம்பி கட்சியில் சேர வந்தா இந்த கட்சிக்கு வர வேண்டாம், நீ வேற எங்கேயாவது போயிடு. ஏன்னு சொன்னா விசிகவோடு நாங்கள் நீண்ட காலமா பயணிச்சிருக்கோம், எங்களுக்கு அவங்க துணை நின்றாங்க, அவங்கள பலவீனப்படுத்த இடம் தர மாட்டோம் அப்படின்னு திமுக சொல்லியிருக்கணும்னு சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணீங்க முதல்ல சொல்லுங்க. திமுக கூட்டணியில போட்டி போட்டுட்டு திமுக தொண்டர்களின் உழைப்புல ஜெயிச்சுட்டு டிவிக்கு அரசு கூப்பிட்டதுன்னு சொல்லி போயிட்டீங்க. அதுவும் போகும்போது பார்த்தா அப்படியே பெரிய கொள்கைவாதி மாதிரி பேசிட்டு போனீங்க. வெளியிலிருந்து தான் ஆதரவு தருவோம்னு சொல்லிட்டு அங்க போனோன்னா அமைச்சர் பதவியை வாங்கிட்டீங்க. அதுக்கு என்ன வியாக்கியானம் சொல்றீங்க? ஆத்தங்கரை ஓரமா நிக்கிறோன்ட்டு போனோம், அப்படியே நின்று இருக்க முடியுமா? இறங்கி நீச்சல் அடிச்சிட்டோம், தண்ணியை குடிச்சிட்டோம். இதுதான் நீங்க பேசும் கொள்கை லட்சணமா? பனையூர் பாபு எப்போ உங்க கட்சியில இருந்து ரிசைன் பண்ணாரு? நீங்க டிவிக்கு ஆதரவு கொடுக்க போறேன்னு சொன்ன மே மாசமே அவர் ரிசைன் பண்ணாரு. ஜூன் மாசம் தான் வந்து சேர்ந்திருக்காரு. அந்த ஒரு மாதத்தில் கூட அவரை சமரசம் பண்ண முடியலையா? பனையூர் பாபு என்ன சொல்லியிருக்காரு? நான் பெரியார், அம்பேத்கர், கார்ல் மார்க்சின் கொள்கை வழி வந்தவன், கொள்கையெல்லாம் விட்டுற மாட்டேன், திருமாவளவன் கொள்கையை விட்டுட்டாரு, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் திமுக வந்து சேர்ந்திருக்காரு. பனையூர் பாபு மட்டுமல்ல, எனக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் இவரை போய் கொள்கைவாதி நினைச்சிட்டேனே, இவரை போய் கொள்கைவாதி நினைச்சிட்டேனே, 10 வருஷமா இவரை நம்பிட்டேனே, இனிமேல் யாராச்சும் வந்து கொள்கை பேசுனது கூட நம்ப மாட்டேன் நான் அப்படின்லாம் புலம்புற அளவுக்கு போயிடுச்சு. முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம்லாம் போய் பாருங்க. உங்கள் கட்சி தொண்டர்களே, உங்கள் கட்சியிலே படித்தவர்கள், கொள்கைவாதிகள் கூட, அம்பேத்கரியவாதிகள் கூட உங்களை வந்து நம்பல, வெறுத்து போயிட்டாங்க. நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்களே, அதுவும் கிட்டத்தட்ட டிவிகே விஜய்க்கு ஒரு ரசிகர் மன்ற தலைவர் போல, டிவிகே கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் போல எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறீங்களேன்னு சொல்லி அவங்களாம் எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா? இதுவரைக்கும் சனி ஞாயிறு லீவ் எடுத்திருக்க முதலமைச்சரை தமிழ்நாடே பார்த்ததில்லன்னு சொல்லி அதிமுக சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க விமர்சனம் பண்றீங்களா? அரசியல்ங்கிறது 24 மணி நேரமும் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டிய வேலை. அதுவும் ஆளுங்கட்சி ஆயிட்டா மக்கள் கொடுத்துருக்க பொறுப்பு இருக்கு. மக்களின் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்வதே கிடையாது. சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டாலும் அடுத்த நாள் தான் வந்து சொல்றாரு. அதுவும் ஒரு அறிக்கையா படிக்கிறாரு, எழுதி வச்சிருக்காது அப்படின்னு கேட்டா லெஸ் டாக் ஒர்க் மோர்னு தத்துவமே இருக்குன்னு சொல்றீங்க. உங்களால் எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறீங்க. இல்ல அப்படி டிவிக்கு கூப்பிட்டப்பதான் நாங்க திமுக கூட்டணியில பல வருஷமா இருக்கிறோம், கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம், நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்து பலவீனப்படுத்த மாட்டோம் திமுக அப்படின்னு நீங்க எதுவும் சொன்னீங்களா? பனையூர் பாபு வந்து சேர்ந்தாராமா, அதுக்கு திமுக அவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கணுமா, அதுவும் வேற எங்கேயாச்சும் கட்சிக்கு சொல்லியிருக்கணுமா? இது எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுவாங்க தெரியுமா, கணவன் இறந்த உடனே, அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அதாவது நீங்க அந்த கட்சியில இல்ல, உங்களை பிடிக்கல அப்படின்னு யாராச்சும் வெளியில போயிட்டா அவர்கள் எங்கே நம்மை விட பெரிதாக வளர்ந்து விடுவார்களோ அப்படிங்கிற பயம் உங்க வார்த்தையில தெரியுது. இதுவே அவங்க வேற ஏதாச்சும் ஒரு சின்ன கட்சிக்கு போயிருந்தாலோ இல்ல தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாலோ உங்களுக்கு இந்த பொறாமை வந்திருக்காது. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்களை பத்திலாம் திமுக நல்லா தெரியும். எவ்வளவு நாள் கூட்டணியில் இருந்தாலும் வெளியில போயிட்டா இந்த 2 கட்சிகளுக்குமே திமுகவை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு திமுக காரனுக்கும் தெரியும். ஆனால் அவ்வளவு திமுக காரன் உங்களை கொள்கைவாதின்னு நம்புனா, நீங்கள் அருந்ததியர் இடஒதுக்கீடுக்கு எதிராக இருந்தப்பவே நான் என்னுடைய நண்பர்கள் அவ்வளோ பேர்கிட்ட சொன்னேன், திமுகவின் நண்பர்கள்ட்ட, நம்மள ஒருத்தரும் அவர் ஏதோ புரியாம பண்றாரு, தெரியாம பண்றாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு உங்களுடைய யோக்கியதை, இந்த சந்தர்ப்பவாதம், பிழைப்புவாத அரசியலில் நீங்கள் போய் ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி பேசுறது வைக்கிறதெல்லாம் உங்கள் கட்சி தொண்டர்களுக்கே, உங்கள் கட்சியில் படித்த கொள்கைவாதிகளுக்கே பிடிக்காது. இப்போ நீங்கள் டிவிக்கு போனதுலேருந்தே தெரியுது, உங்கள் பேச்சிலே தெரியுது, திமுக மீண்டும் வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற உங்களுடைய அந்த பொறாமை நல்லா தெரியுது. அதனால திமுகவை விமர்சனம் செய்ய முன்னாடி உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கங்க.